வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. அவதாரம் கஷ்டம் தீர்ப்பவள், துன்பமும் துடைப்பவள், ஆலமரம் கண்டவள், ஆயுளும் பலம் பெறவும் பின்பிறவி நான் எடுக்க, இப்பிறவி செய்த வினை தீர்க்கவும் உன்னை வந்து அருள் தருவாய் தேவி. அமுசம் கொண்டவள், அழகில் சிறந்தவள், நீதியின் வடிவே தீர்க்கும் தாயவள், துன்பமே தீர்ப்பவள், துயரத்தை துடைப்பவள், நீ மங்களம் தருபவள், மாங்கல்யம் காப்பவள், எல்லாம் அறிந்தவள், உலகன் நாயகியே, உயிர் கொண்டு வருவாயே, எழுந்து வா காளியே, எழுந்து வா காளியே. இங்கு தெய்வ அருளோட, காளி அம்சம் கொண்டு, காளியோடைய அருளோட, தாய் சக்க தேவி அருளோட இங்கு ஜாதகம், முத்துக்குறி, ஏவல், பில்லி, சூனியம், திட்டு, முறப்பாடு, காத்து, கருப்பு, கண்ணேறு, நாவேறு, இங்கு அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து தரப்படும். இங்கு அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து தரப்படும். இங்கு இந்த இடத்தில் காளி அம்சம் கொண்டு காளியுடன் அருளோடு இங்கு எண்ணெய், கால் வலி, கை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, தசைப்பிடிப்பு, எந்த ஒரு நிவர்த்தி எண்ணெய் இங்கு செய்து தரப்படும். ஓம் நந்தீசாய போற்றி. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 13/11/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நவம்பர் வெள்ளிக்கிழமை, சார்வரி ஐப்பசி 28ஆம் தேதி. இன்று சிவராத்திரி சுபமுகூர்த்த தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:12. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:24 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5 வரை அஸ்தம், பின்பு இரவு 10:29 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று அதிகாலை சித்த யோகம், சந்திராஷ்டமம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இன்றைய தத்துவம்: இடைவிடாத முயற்சியும் எப்போதும் மலர்ந்த முகமும் அறிவின் அறிகுறிகள்.
இன்றைய ராசி பலன்கள். மேஷம். உங்களுக்கு அதிகமா சக்தி இருக்குங்க. அந்த சக்தியை வீணாக்காம பயன்படுத்திக்கோங்க. கடந்த காலங்கள்ல நீங்க முதலீடு செஞ்ச பணத்தோட பலனை இன்னைக்கு சிறப்பா பயனடைவீங்க. அது உங்களுக்கு பேர் உதவியா கூட இருக்குங்க. மாலையில நண்பர்களோட இருக்கிறது அல்லது ஷாப்பிங் செய்யறது மிகுந்த ஆனந்தம் தருவதா உற்சாகமாகவும் இருக்குங்க. அது உங்களுக்கு நண்பருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகரிக்கும். சில இயற்கை அழகுனால இன்னைக்கு மயங்கி போவீங்க. உங்க மனதுக்கு அது இனிமையா இருக்கும். வெற்றி பெற்றவங்களோட இருங்க. அப்பதான் அது உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றி ஒரு பார்வையை அது தருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழியாகவும் இருக்கும். இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு மக்களை சந்திப்பதை விட தனியா அதிக நேரம் செலவிட விரும்புறாங்க. அப்படி செலவிட விரும்பும்போது உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சு கொள்ளும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு உங்க ஓய்வு நேரத்தை வீட்டை சுத்தம் செய்ய செலவிடலாம். அது உங்களுக்கு சந்தோஷம் தருங்க. உங்க திருமண வாழ்க்கையில இன்னைக்கு மிக சிறந்த நாளா இருக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு உங்க துணையை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லுவது மூலமா உங்க இருவருக்கும் உண்டான அன்பு அதிகரிக்குங்க. வீட்டுக்கு தேவையான வசதியை மேம்படுத்துவீங்க. நெருக்கமானவங்களோட சந்திப்பு மன மகிழ்ச்சியை அளிக்கும். ஒருவருக்கு ஒருவர் உண்டான அன்பையும் அதிகரிக்குங்க. குடும்பத்தினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இடமாற்றம் பற்றிய சுப செய்திகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கனிவா பேசி எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீங்க. நெருக்கமானவங்களோட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. உங்க இருவருக்கும் அன்பு அதிகரிக்க போகுது. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க கஷ்டத்துல இருந்தீங்க, பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பொருளாதாரம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்கள அனுசரித்து போங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான உறவுகள் பாதிக்கப்படலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கும். ஆனால் இனிமேட்டு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷபம். நண்பர்கள் ஆதரவு அளித்து உங்களை மகிழ்விப்பாங்க. அது உங்களுக்கும் நண்பருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகரிக்குங்க. இன்னைக்கு நீங்க எந்த உதவியுமே இல்லாம பணம் சம்பாதிக்க முடியும். அந்த பணத்தை நீங்க நினைச்சா சேமிக்கவும் முடியும். அது உங்களுக்கு எதிர்காலத்துல ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. உங்க பணத்தை கையால உங்க உறவினர் மற்றும் நண்பர்களை அனுமதிக்காதீங்க. அல்லது நீங்க உங்க சீக்கிரத்திலே பட்ஜெட்டை தாண்டி விடுவீங்க. அப்படி நீங்க அனுமதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உண்டான மனஸ்தாபத்தை அதிகரிக்கும். உடன் யாரும் இல்லாவிட்டா உங்க புன்னகைக்கு அர்த்தமே கிடையாதுங்க. சிரிப்புக்கு சத்தம் இல்லை. உங்களை வெற்றி இடையூறு செய்ய நினைக்கிறவங்க இன்னைக்கு உங்க கண் எதிரே மோசமான வீழ்ச்சிய சந்திப்பாங்க. எதிரிகள் உங்களை விட்டு ஒளிவாங்க. ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்க ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். இன்னைக்கு உங்க துணையோட ஆனந்தமா காதல் செய்வீங்க. ஆனா உங்க உடல் நலம் பாதிக்கப்படக்கூடும். அதனால உடல் நலன் மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது, சிறப்பு கவனம் செய்யறதும் ரொம்பவுமே நல்லதுங்க. புதிய முயற்சிகள்னால எண்ணிய வெற்றி கிடைக்க போகுது. அந்த வெற்றி உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தரப்போகுது.
பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவு மூலியமா உங்களுக்கு பதவி உயர்வு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரோட ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்னால லாபம் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த செயல்கள் செஞ்சாலும் இன்னைக்கு அது வெற்றிகரமா முடியும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்களுடைய ஆதரவு இதுவரைக்கும் இல்லாம இருந்தீங்கன்னா மற்றவங்களுடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தொழில்கள் ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க. இனிமேட்டு நல்ல லாபத்தை தரக்கூடியதா மாறப்போகுது. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிதுனம். மன அமைதிக்காக சில நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். உங்க தந்தைக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆலோசனையுமே இன்னைக்கு தொழில் துறையில உங்களுக்கு பயனளிக்கும். பிள்ளைகள் மீது கவனம் தேவைப்படுங்க. ஆனா மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு உணர்த்தும் நாள் இது அப்படின்னு சொல்லலாம். துறையில நல்ல முடிவுகளை பெற நீங்க உங்க வேலையை செய்யும் முறையை பார்க்க வேண்டுங்க. இல்லைன்னா நீங்க முதலாளியின் பார்வையில எதிர்மறையான பிம்பமா மாறலாம். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும் போது கடந்த காலத்துல உங்களோட கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்னைக்கு சந்திக்கலாம். திருமண வாழ்க்கை பொறுத்த வரையில இன்னைக்கு மிக சிறந்த நாளா இருக்க போகுது. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களோட அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களோட நம்பிக்கை அதிகரிக்குங்க. பயணங்கள்னால மகிழ்ச்சி உண்டாகும். பிரபலங்களோட நட்பு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. தாய் வழியில இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனக்கசப்புகள் குறைஞ்சி மனதுல ஒரு தெளிவும் நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கடகம். நீங்களாக மருந்து சாப்பிடாதீங்க. மருந்தை சார்ந்திருக்கும் தன்மை அதிகரிச்சிடுங்க. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் மூத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையுமே பெறலாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆலோசனைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தையும் கொடுக்கலாங்க. உங்க குடும்பத்துக்காக சில மதிப்புமிக்க உருப்படியான விஷயத்துக்காக ரிஸ்க் எடுக்கலாங்க. பயப்பட வேண்டானா. ஏன்னா வாய்ப்பை தவற விட்டா திரும்ப வராதுங்க. காதல் வேதனைகள் இன்னைக்கு உங்களை தூங்கவே விடாது. உங்க பிளான்களின்படி செயல்படுவதற்கு பார்ட்னரை சமாதானம் செய்வதில் கஷ்டப்படுவீங்க. இந்த ராசியோட வயதானவங்க இன்னைக்கு தங்களோட பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம். ஷாப்பிங் செல்லும் போது உங்க துணையோட வாக்குவாதம் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் சாதகமா செயல்படுவாங்க.
எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்துல நடைபெறும். அது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தாயாரோட சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் உண்டாகும். வாகன பராமரிப்பு செலவுகள் குறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நாளா இருக்க போகுது. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அதன் மூலியமா பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றமான சூழ்நிலை உண்டாகும். அதன் மூலியமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சிம்மம். உங்களோட பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்னைக்கு செயல்பட போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள்ல பண வரவு இருக்குங்க. வீட்டுல திருவிழாவை போன்ற சூழ்நிலை உங்க டென்ஷனை போக்கிடும். அமைதியா வேடிக்கை பார்ப்பவரா மட்டும் இல்லாம இதுல பங்கேற்பதை உறுதி செய்யுங்க. அன்புக்குரியவங்களோட குறைந்த வெளிச்சத்துல உணவை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஆதரவை பெற்றுத்தர போகுதுங்க. இன்னைக்கு உங்க மாமியார் வீட்டினர் தீய செய்தி சொல்லக்கூடும். இதன் காரணத்தினால உங்க மனம் வருத்தம் அடையும் மற்றும் நீங்க அதிக நேரம் சிந்திப்பதுல இலக்கவும் கூடுங்க. உங்க வாழ்க்கை துணை இன்னைக்கு அற்புதமா வேறு என்னைக்குமே இருந்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு நடந்து கொள்வாங்க. அது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான தருணங்களா இருக்க போகுது. கனிவான பேச்சுக்கள் மூலமா ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துல உங்களோட மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவங்களை நம்பி எந்த வேலையுமே ஒப்படைக்க கூடாதுங்க அப்படின்னு முடிவெடுப்பீங்க. தேவையற்ற பதற்றங்களை தவிர்த்திடுங்க. எதிர்பாராத செலவுகள்னால சேமிப்புகள் எல்லாமே குறையுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பதற்றத்தை தவிர்த்து செயல்பாடுகளை செய்யுங்க. வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னி. திறந்து வச்சிருக்கும் உணவை சாப்பிடாதீங்க, அது நோயை வரவழைக்கலாம். நிலத்தை வாங்கி இப்போது விற்க விரும்பும் மக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல வாங்குபவரை பார்க்கலாம். நிலத்தை விற்பதன் மூலமா அவங்க நல்ல பணத்தையும் பெறலாம். குடும்பத்தினர் அல்லது வாழ்க்கை துணைவர் சில டென்ஷனை ஏற்படுத்தலாம். புலன்கள் எல்லையை தாண்டியது காதல். ஆனால் இன்னைக்கு உங்கள் புலன்கள் அனைத்துமே காதல் அனுபவத்தை உணரும் நாளுங்க. குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்க்கையை பாதிக்கலாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொள்வதன் மூலமாக மனைவியோட சிறிது நேரமும் செலவிடலாம். இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப சாதகமான நாளாக இருக்க போகுதுங்க. வியாபாரத்தில் செய்யும் சில மாற்றங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் எல்லாமே உண்டாகும். நீண்ட நாட்களாக சந்தித்து நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க இன்னைக்கு. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் தோன்றும் சில நினைவுகள் மூலம் புத்துணர்ச்சி உண்டாகுங்க.
உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதனால புரிதல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மிகவும் சாதகமான நாளா இருக்க போகுது. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்கள புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும். அதன் மூலயமா பல நன்மைகளும் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. துலா. பிறரை குற்றம் சொல்லும் பழக்கத்துக்காக நீங்க குற்றச்சாட்டப்பட்டு ஆகலாங்க. குற்றவாளியாகவும் நிற்கிறதான வாய்ப்புகள் அமையும். அதனால கவனமா இருங்க. மற்றவங்களை குற்றம் சாட்டுவதை நிப்பாட்டுங்க. நீங்க நகைச்சுவை உணர்வை இழந்து விடாதீங்க. அதுதான் உங்களோட மதிப்பை அதிகரிக்கும். தற்காப்பை கடைப்பிடிங்க. குற்றச்சாட்டை நன்கு சமாளிப்பீங்க. இன்னைக்கு இதுவரை தேவையில்லாம பணத்தை செலவழிச்சவங்க வாழ்க்கையில பணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளவும் முடியுங்க. ஏன்னா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்படுங்க. உங்களோட போதுமான பணமும் இருக்காது. தூரத்து உறவினர் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில ஆழ்த்துங்க. மனம் கவர்ந்தவரோட இன்னைக்கு டீசெண்டாக நடந்துக்கோங்க. குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிசியோ எதுவாக இருந்தாலுமே அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீங்க. உங்கள் மனதை கட்டுப்பாடாக வச்சுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மறைமுக உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்க கூடுங்க. இன்னைக்கு நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும். உங்கள் அண்டை வீட்டாரோட சொற்படி உங்கள் துணை இன்னைக்கு உங்ககிட்ட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் வாக்குவாதத்தை தவிர்த்திடலாம். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடியும். தொழில் விவகாரங்களை மற்றவங்க கிட்ட பகிர்வதை தவிர்த்திடுங்க. உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சோர்வு நீங்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நாளாக அமையப்போகுது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். விருச்சிகம். வேலை இடத்துல சீனியர்களோட அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படுத்துங்க. அது வேலையில கவனத்தை பாதிக்கும். விரைவா பணம் சம்பாதிக்கும் ஆசையும் இருக்குங்க. குடும்பத்தாரோட நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலைய கலகலப்பா மாற்றக்கூடிய தருணமா இருக்கும். உங்க அந்தரங்க உணர்வுகள் ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கான சரியான நேரம் இது இல்லைங்க. உங்க துணைய நீங்க உயிருக்கும் மேலா நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. சுற்றுலா மற்றும் பயணம் ஆனந்தத்தை தருங்க. அது உங்க கல்வி கற்பிப்பதாகவும் இருக்கும். உறவினர்னால உங்களிடையே வாக்குவாதமும் ஏற்படலாம். அந்த வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்கிறது நல்லதுங்க.
உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமா செய்து முடிப்பீங்க. வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான வெளிவட்டார நட்பு ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். பணி தொடர்பான புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல புதிய அனுபவமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்கள் மூலமா லாபம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு இருக்க போகுது. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். தனுசு, ஓய்வை அனுபவிக்க போறீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட முன்வைக்கப்படும் முதலீடு திட்டங்களை 2 முறை பாருங்க. நீங்க நேசிக்கிறவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவங்க கிட்ட இருந்து பரிசு பெறவும் நல்ல நாளா இருக்க போகுது. நட்பு ஆழமாகும் போதும் உங்க வழியில ரொமான்ஸு வரக்கூடுங்க. கஷ்டமான பிரச்சனைகள்ல இருந்து எளிதா விடுபட உங்க தொடர்புகளை பயன்படுத்த வேண்டி இருக்குங்க. வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்னைக்கு இலவச நேரத்துல டிவி அல்லது மொபைல்ல ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். உங்க துணையோட திருமண பந்தத்துல இணைந்தத உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமா இன்னைக்கு நினைச்சு பார்ப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள்ல எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். பொது காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். பயணங்கள்னால அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகும். நிலுவையில இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். அனுபவ அறிவுனால முன்னேற்றமான சூழல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல மிகுந்த ஆர்வம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையா மாறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகரம், ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க. அதுல உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட முன்வைக்கப்படும் முதலீடு திட்டங்கள் 2 முறை பாருங்க. உங்க வீட்டை சுற்றி உடனடியா சில சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை எடுக்கணுங்க. காதல் தேவன் உங்க மீது காதல் கணைய வீச போறாரு. உங்களை சுத்தி நடப்பவை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டியது. இன்னைக்கு உங்க பாஸ் நல்ல மூடுல இருப்பாரு. அதனால ஆபீஸ்ல இனிமையான சூழல் நிலவும். வாழ்க்கையில நடக்கும் கொந்தளிப்போட மத்தியில இன்னைக்கு நீங்க உங்களுக்காக போதுமான நேரமும் செலவிடுவீங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க செய்யவும் முடியுங்க. உங்க துணையோட உள்ளத்துல அழகு இன்னைக்கு உங்களால உணரப்படும். உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்குங்க. காணாமல் போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்.
திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்குங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கும்பம். உங்க கருத்துக்களை தெரிவிக்க தயக்கமே வேண்டாங்க. நம்பிக்கை குறைவு உங்களை பாதித்து விடவே கூடாது. அது பிரச்சனைகளை சிக்கலாக்கத்தான் உதவுமே ஒழிஞ்சு பிரச்சனைகளை சரி செய்யாது. உங்க முன்னேற்ற வேகத்தை அது குறைச்சிடும். உங்க நம்பிக்கைய மீண்டும் பெற உங்க கருத்தை வெளிப்படுத்துங்க. பிரச்சனையை சமாளிக்க கனிவா புன்னகை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டங்களோட பணம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதனால இன்னைக்கு உங்க பணத்தை சேமிக்கவும் யோசிக்கவும் இல்லைன்னா நீங்க மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ளவும் வேண்டி இருக்குங்க. உங்க பிரச்சனைகளை கடுமையா இருக்கும். ஆனா உங்களோட வலிமை உங்களை சுத்தி உள்ளவங்களோட கவனிக்க முடியாதுங்க. ஒருவேளை அது தங்களோட பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். காதலுக்கு உடையவங்க வெறுத்தாலும் உங்க காதலை காட்டுங்க. உங்களோட நற்செய்களுக்காக வேலையில இன்னைக்கு நீங்க கௌரவிக்கப்படுவீங்க. இந்த ராசியில வயதானவர் இன்னைக்கு தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்துல சந்திக்க செல்லலாம். உங்களோட சில வேலைகள் உங்க துணையோட உடல்நல கோளாறுனால தடைபடவும் கூடுங்க. எதிலையுமே ஆர்வமின்றி செயல்படுவீங்க. மனதுல குழப்பமும் கவலையும் உண்டாகும். வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல விரயங்கள் உண்டாகும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பமான நாளா இருக்க போகுதுங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய இடமாற்றம் ஏற்படலாம். அதன் மூலியமா மனதுல சந்தோஷம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மீனம். ஆரோக்கியத்திற்கும் சிறிது கவனம் செலுத்த வேண்டுங்க. இன்னைக்கு உங்களோட முன்வைக்கப்படும் முதலீடு திட்டங்கள் 2 முறை பாருங்க. நிலுவையில் உள்ள குடும்ப கடன்கள் அனைத்துமே உங்களால் தீர்க்க முடியும். ரொமான்ஸு ஆனந்தமா அதிக உற்சாகமா இருக்கும். தொழில் ரீதியா வேலையில பொறுப்பு அதிகரிக்கும். வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்க முந்தைய காலங்களில் பணித்துறையில பல வேலைகள் முடிக்கப்படாம பாதியிலே விட்டு இருக்கிறதுனால அதன் விளைவு இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. இன்னைக்கு நீங்க உங்க ஓய்வு நேரத்துல பணித்துறையில வேலை செய்து கொண்டு இருக்கீங்க. நீங்க திருமண பந்தத்துக்குள்ள நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் எல்லாமே நிஜமாக கூடுங்க. உங்க துணை உங்க உயிரில கலந்தவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. உங்க மனைவி வழியில எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். நண்பர்கள்னால ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நன்மையான நாளா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்.